Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம சூப்பரா வந்து ஒரு கிராண்டான ஒரு blouse வந்து பார்க்க போறோம். ரொம்ப அழகான Aariwingsworld கிரியேட்டிவ் டிசைன். ஸோ நம்மளாம் வந்து ஒரு செல்ஃபா ஒரு சூப்பரா டிசைன் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜரி எடுத்திருக்கேன். ஜரியில நம்ம இப்போ ஜரி வந்து பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்ட்ல செயின் ஸ்டிச் மட்டும் வந்து போட போறோம். அதுக்காக ஜரி எடுத்து அழகா செயின் ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? செயின் ஸ்டிச்சில் எப்போயுமே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது டபுள் லைன் போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த டபுள் லைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஜரியில் டபுள் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடில் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடில் அழகாக ரெண்டாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு நீடில்குள்ளே சுகர் பீடை லோட் பண்ணிட்டேன். ஜூமில் வச்சு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட் பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். இது என்ன சுகர் பீட் மேம் யூஸ் பண்ணுறீங்க? A* தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது மீடியம் பட்ஜெட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால சுகர் பீடில் A* பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது காஸ்ட்லியாக ப்ளவுஸ் கேட்டாங்கன்னா ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணலாம். பூர்ணிமா பிராண்டும் இருக்குது. அதுவுமே வந்து ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லைன் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 நம்பரில் காப்பர் பீடு வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீடாக வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம புது மொபைல் நம்ம வாங்கியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்கம்மா. ஓகே. ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து 4 நம்பர் பீடு வச்சு அழகாக செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இது 4 நம்பர் பீடு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா தான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். இல்லைனா ஃபினிஷிங் லெவல் கண்டிப்பாக நல்லா இருக்காது. சுகர் பீட் கோல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா காப்பர், அந்த 4 நம்பர் பீடு வந்து காப்பர் கொடுங்க. ரெண்டையும் மாற்றி கலர் வேரியேஷன் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணியிருக்க டிசைன் தெரியும். எல்லாமே கோல்டாகவும் எல்லாமே வந்து காப்பராகவும் நீங்கள் வந்து போடக்கூடாது. அப்புறம் வந்து ஒர்க் வேரியேஷன் கண்டிப்பாக தெரியாது. இது எல்லாமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ. ஓகே, இப்போ நான் செகண்ட் லைன் வந்து நாட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லைன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் நாட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒர்க் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். தேர்ட் லைன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் பீடில் தேர்ட் லைன் கொடுக்க போகிறேன். ஓகேயா? இப்போ நம்ம சுகர் பீடில் அழகாக தேர்ட் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நான் சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சேம் மெத்தட் தான். இதே மாதிரி எடுத்து அழகாக ரெண்டாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ தேர்ட் லைன் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட் பீடு எடுத்துக்கோங்க. வீட் பீட், இதுக்கு பேர் வீட் பீடு, கோதுமை பாசின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சோடு நான் பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 4 நம்பர் அண்டு வந்து ஒரு வீட் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் மேலே கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வீட் பீடை ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ண போகிறோம். இதுலேயுமே நீங்கள் இதே மாதிரி பேட்டர்னில் வரிசையாக வச்சு அடுக்குனாலும் பார்டர் அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணலை. அந்த டிசைனும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டிசைன், நான் சொல்கிற டிசைன் பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து டிசைன் வேறு மாதிரி பண்ணுறோம். ஸோ ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு அடுத்து வந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் 4 இன்ச்சு தான் கேப் விடணும். 4 இன்ச்சு கேப் விட்டு ஒரு வீட் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம வச்சு நாட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் ஏன் இப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். 4 இன்ச்சில் கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி
நாட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 1/4 இன்ச் கேப்லாம் விட தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கேலில் கூட இந்த மாதிரி தள்ளி தள்ளி அழகாக கோடு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அழகாக நான் வந்து 4 நம்பர் பீட் அண்ட் வந்து 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? அடுத்து பீட் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணுறேன். இதே மாதிரி அழகாக நம்ம ரெகுலராக வச்சு நாட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அழகாக நாட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கோடு போட்ட மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கஞ்சாமுட்டி மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒட்டணுமே தவிர எடுத்தோன்னே வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ நான் கொஞ்சோடு ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ளூ கலர். இது வந்து சாரீ வந்து இந்த கலருங்கிறதுனால சாரீ கலருக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட பேக் சைடு லைட்டாக இதை தொட்டுட்டு இந்த ஸ்டோனை அழகாக ஒட்ட போகிறோம். ஓகேயா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் நான் வந்து அழகாக ஒட்டிக்கிறேன். எல்லா ஸ்டோனும் திரும்பி இருக்கு, திருப்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் அழகாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அலைன்மெண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக அந்த டிசைன் வந்து கேப் இல்லாமல் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வரும். அதனால் இந்த மெத்தட் பண்ணுங்கள். நிறைய பேர் தப்பாக கேப் விட்டு டிசைன் வந்து தப்பாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அலைன்மெண்ட்டு கரெக்டாக நீட்டாக செம்ம ஃபினிஷிங்கோடு வரும். சரிங்களா? ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஸ்டோன் வச்சு தனித்தனியாக ஸ்டிச்சிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேப் விழுந்துடும். பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாலும் கேப் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான மெத்தட். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டோனை வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் காயணும். காயிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? எப்பயுமே காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு திலகத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம சுகர் பீடை எடுத்து அழகாக இந்த மாதிரி சுற்றி 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க போங்க. ஓகே, ஸோ இப்போ அழகாக இது மாதிரி வச்சு திலகாம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிசைன் இதோட கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். பட் நான் ஒரு பாயிண்ட் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதோட எண்டில் ஒரு 4 நம்பர் பீடை வச்சு தனியாக நாட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக இப்போ நான் ரெண்டு டிசைன் சொல்கிறேன். இதோட வச்சும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்து எண்டிங்கில் மட்டும் 4 நம்பர் பீடை நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, சமுடுத்துமா. இப்போ நம்ம பாருங்கள், ஒரு 5 திலகம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு நெக்ஸ்ட்டு இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த இடையில தம்பி வேற கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன். இப்போ நம்ம அவ்வளோ இதோட பேக் வியூ உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ க்ரியேட்டிவாக செம்மையாக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்.
நான் இந்த கார்னரில் கூட டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வச்சேன். அதாவது இப்படி பார்க்கும்போது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரி வந்து எண்டிங் செக்ஷனில் இப்படி அழகாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த 4 நம்பர் பீடு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி தான் பண்ணேன். அந்த சென்டரில் எல்லாரும் சுகர் பீடு வைப்பாங்க, நம்ம ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓகே இந்த தடவை நம்ம வீட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். அதே மாதிரி எல்லாரும் பண்ணுற திலகம் பேஸ்ட் டிசைன் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தீம் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இந்த டிசைன் க்ரியேட் பண்ணேன். நல்லா வருமோ அப்படின்னு நினச்சி யோசிச்சு பண்ணேன். ஃபைனலி எப்பயும் போல் அழகாக ஒரு செம்ம டிசைன் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும் போதே இந்த டிசைன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யாரா நமக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் ஷேர் பண்ணிங்களா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரொம்ப அழகான சூப்பர் டிசைன். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் முடிச்சுக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த டிசைன் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா அருமையான டிசைன். ஆக்சுவலி இதை வந்து பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணிங்கன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். உங்களுடைய டிசைன்ஸுமே நல்லா இருக்குது, நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வந்து உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்மளுடைய சேனல்லையே வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து கம்யூனிட்டி பேஜ்லையுமே நான் வந்து போட்டு வரேன். சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம பேக் வியூ பார்க்கலாம். டிசைனோட பேக் வியூ வந்து பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து பண்ணியிருக்கோம்னு. வாவ், செம்ம 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 டிசைன். ஆக்சுவலி வந்து இது ரொம்ப 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 லோ நெக்கு, 12 இன்ச்சு இறக்கமாக நான் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபேட்டி ப்ளவுஸ் தான் இது. பாருங்க, க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். அவ்வளோ அழகா யூனியனாக ஒன்று சொன்னாப்புல இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீட் பீட் வச்சு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் விட்டு நீங்கள் அலைன்மெண்ட்டாக பண்ணாதான் இந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். அண்ட் தென் இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஓகே, ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூட்டாஸ்காண்டி நான் முக்க டைப்பில் அங்கங்கே ப்ளவுஸ் ஃபுல்லாக நிறையா கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, ஸோ பாய். நாளைக்கு நம்ம இதோட சூப்பரான டிசைனோட மீட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த கிளாத்தை பற்றியும் சொல்கிறேன். இது வந்து சாரீ கிளாத் தான். சாரீ கிளாத்தில் நான் கீழே பார்டர் இல்லாமல் மேலே ப்ளவுஸை தூக்கி வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து சாரீ கிளாத்தில் ஒர்க் வேணும்னு கேட்டிருக்கனால நான் சாரீ கிளாத்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, சாரீ கிளாத்தில் ஒர்க் பண்ணலாமான்னு. பண்ணலாம், பட் கிளாத் வந்து நல்லா இருக்கான்னு அழுத்தமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பண்ணும் போதே வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் ஏதாவது பண்ணுறோம்னா டர்ருங்கிற மாதிரி இதாயிரும், கேப் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய். ஹாவ் ஏ நைஸ் டே. நாளைக்கு நம்ம செம்மையாக மீட் பண்ணலாம்.